இது ஸ்னேக் பைட்டோட அடுத்த பார்ட்டு. வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் நைட்டு நல்லபடியாக தூங்க போகிறீங்க, நல்லா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு காலையில் உங்களால் கண்ணு திறக்க முடியல, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்க மாதிரி இருக்குது, உங்களால் வேலை எதுவுமே செய்ய முடியல அப்படி இருக்குது. யாருன்னு பார்த்தா இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். இவன் தான் கட்டுவிரியன். இவனை ஏன் நம்ம கெட்டவன் அப்படின்னு சொல்கிறோன்னா, மற்ற பாம்புகள்லாம் நம்ம போய் சீனா தான் சீந்தோம். அதுங்களுக்கு த்ரெட்டுன்னு நினச்சிட்டு தான் நம்மளுக்கு கடிக்க வருமே தவிர அதுங்களாம் தேடி இதெல்லாம் கிடைக்காது. பட் இவன்லாம் அப்படி இல்லை. இவன் திடீர்னு அப்படியே வீட்டுக்குள்ளே வருவான். ஏய் நான் வந்துட்டுருக்கேன், நீ தூங்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடுவான். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இவன் கடிச்சானா நமக்கு கடிச்சதே தெரியாது. கொசு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தூக்கத்தில் கடிச்சானா சுத்தமாக நமக்கு தெரியாது. ஸோ யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க அப்படின்னா, நல்லா தூங்க போயிருப்பாங்க, திடீர்னு மூச்சு திணறலோட திடீர்னு கண்ணை திறக்க முடியாமல் அப்படி வருவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க எப்படி எங்கே தூங்குனாங்க அதெல்லாம் வச்சு இவன் தான் கடிச்சிருக்கானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தூங்குனாங்க இல்லை தரையில் தூங்குனாங்கன்னா அப்போ தான் வந்து இந்த கட்டுவிரியன் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து நைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். அவனோட பிஹேவியரே அப்படி தான் இருக்கும். ஸோ பகலெல்லாம் ஃபுல்லாக போய் ஒளிஞ்சுப்பான், பொந்தில் அப்படியே ஒளிஞ்சுப்பான். ஸோ நைட் ஆனால் ஃபீடு தேடியோ இல்லைனா இவன் வந்து கோல்ட் பிளட்டட், அதனால ஒரு வார்மான என்விரான்மெண்ட் தேடி வருவான். ஸோ அதனால இவனாகவே தானாகவே வீட்டுக்குள்ளே வருவான், மற்ற பாம்புகள் மாதிரி கிடையாது. ஸோ இவனாகவே வீட்டுக்குள்ளே வருவான். பெட்டு இல்லை ஏதாவது நம்ம வீட்டில் அடப்பாசாரம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் போய் ஒளிஞ்சுக்குவான். இல்லை வந்து நம்ம பெட்டுக்கு பக்கத்தில் வார்மாக இருக்குன்னா அங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பான். ஸோ நம்ம ஏதாவது கை காலை அசைக்கும் போது இவன் வந்து நம்மளை கடிச்சிருவான் டக்குன்னு. ஸோ அதனால தான் இவன் வந்து நம்ம போகிற போக்கில் அப்படி சும்மாவே டேய் தூங்கிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லி சொன்னேன். ஸோ மோஸ்ட்லி கிரவுண்ட் ஃப்ளோரில் படுக்கிறீங்க இல்லை வந்து தரையில் படுத்து தூங்குறீங்க அப்படின்னா இந்த பாம்புக்கிட்டேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா கொசு வலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு அதெல்லாம் நல்லா பூட்டிட்டு தூங்கும். சம்மர் தானேன்னு நல்லா திறந்து வச்சு தூங்கிடாதீங்க, இவன் வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருப்பான். ஃபுல்லாக ஒரு பிளாக்ல ஒரு ஒயிட் கோடு போட்ட மாதிரி இருப்பான். இவனுக்கும் இன்னொரு பாம்பு இருப்பான், அவனுக்கும் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் வந்து இவன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இவன் கொஞ்சம் பெரிய பாம்பாக இருப்பான், நல்லா பிளாக் கலரில் ஷைனிங்காக வெள்ளை கோடு போட்ட மாதிரி இருப்பான். ஸோ அதை வச்சு இவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவன் கடிச்சானா நமக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ இவனை பார்த்துட்டாலே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இவன் கடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா இவன் இப்படி போகும்போதே நம்மளை கடிச்சிருக்கானா இல்லையா நமக்கு தெரியாது. அதனால இவனை பார்த்துட்டாலே இவனை அடித்து கையோடு கொண்டு போயிடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த பாம்பு கடித்தாலும் நம்மளோட நரம்பு மண்டலத்தை தான் பாதிக்கும். அதனால உங்களுக்கு கண்களை மூட முடியாமல் இருக்கிறது, கண்களை திறக்க முடியாமல் இருக்கிறது, இல்லை மூச்சு விடுறதுக்கு சிரமம், இல்லை தசைகளை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஆகும். ஸோ இவனை பார்த்துட்டாலே சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி மாற்று மருந்து போடுற தேவை இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க.